ஹாய் ஹலோ உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா, இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன். அப்படின்னா பசங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு எடுக்க கொடுத்துருந்தேன். இங்கிலீஷில் எடுக்க சொல்லியிருந்தாங்களா, அதனால் இங்கிலீஷில் எடுக்க கொடுத்துருந்தேன். வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா புரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு. நைட்டுக்கு புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் காமிக்கலை. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பச்சி என்னது இருந்துச்சு. இடியாப்பச்சி சுற்றுறது வந்து உடஞ்சிட்டு, அப்புறம் சரி அதை கொடுத்துட்டு வேறு ஒரு இடியாப்பச்சி எடுத்துகிட்டு, அப்புறம் இவங்க பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு குழம்பு பாத்திரம் வந்து விதவிதமாக நம்ம எடுத்து கொடுத்தாலும் கொண்டு போகிறதோட சரி வீட்டுக்கு வராது. கொண்டு போனாங்கன்னா அங்கேயே வச்சுட்டு வந்துடுது. அடுத்த நாள் போய் கேட்டால் அங்கேருந்து திரும்ப வராது. ஸ்கூல்லேருந்து திரும்ப கொடுத்து விட மாட்டாங்க, பசங்களும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. அதனால் 2 பேருக்குமே இந்த டைப்பில் எடுத்தேன். முடிய போது தான், இருந்தாலும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் அங்கேயே எடுத்துட்டேன். இப்போ இந்த வருஷம் தான் இந்த டைப்பில் எடுத்திருக்கேன் குழம்பு பாத்திரம். அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, இட்லி சட்டிக்கு துணி வேஸ்ட்டில் போட்டுட்டேன். ஒரு 2 வாரம் கூடவே இருக்கும். அதனால் துணி வேஸ்ட்டில் போட்டதுக்கப்புறம் இட்லியே அவிக்க முடியல. துணி கட் பண்ணனா துணி கட் பண்ண வராதுன்னு சொல்லிட்டு, நான் கடையில் துணி கிடைக்கும், ரெடிமேட் துணி கிடைக்கும். அதுக்காகவே நான் இட்லி அவிக்காமலே இருந்தேன். சரி, இன்றைக்கி அதுக்குன்னே மெயினாக போயிருக்கேன். இந்த துணி வாங்குறதுக்குன்னா மெனக்கட்டுனே போயிருக்கேன். நான் துணியை வாங்கிட்டு வந்துட்டு, அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்டி வாங்கினேன், குழம்பு கரண்டி. அப்புறம் அது வாங்கிட்டு, எனக்கு பிடிச்ச ஐட்டம் அங்கே தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச ஐட்டம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னது தெரியாதுல, காட்டுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கலராக வளையல் போட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கேயே எடுத்தேன். நான் ஸ்கூல் படிக்கும்போதே அங்கே தான் எடுப்பேன். இப்போ அங்கே நான் போடுற வளையலில் அங்கே தான் எடுப்பேன். இப்போ அங்கே தான் போனேன் எடுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து இப்போ இந்த ட்ரெண்டிங் மாடலில் இந்த ஒரு கலர் எடுத்தேன். இது எல்லாமே பிளெயின் மாடல், நான் முன்னாடி போடக்கூடிய மாடல் தான். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கண்ணாடி வளையல் போடுறது. உங்களை யாருக்கெல்லாம் கண்ணாடி வளையல் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள், சரியா? அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஹேர் பின் எடுத்தேன். காட்டுறேன் இருங்க, வெயிட். இந்த கிளிப்பு பார்த்தீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருக்குல்ல? வித்தியாசமாக இருந்துச்சு. இதில் ஒரு கிளிப்பு. அப்புறம் இந்த கம்மல் எடுத்தேன், புதுசாக ட்ரை பண்ண போகிறேன். இந்த கம்மல் தச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குல்ல? அப்புறம் இன்னொரு ஒட்டு மூக்குத்தி இருந்துச்சு. எல்லோரும் சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு ஒட்டு மூக்குத்தி ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஒன்று தான் இருந்துச்சு. அது ஒன்று சின்னதாக டேமேஜில் இருந்துச்சு, அது எடுக்கலை. அப்புறம் இந்த 3 கிளிப்பு, அப்புறம் சாரி பின்னு, அப்புறம் நாங்கள் அவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லாம் கட்டு. அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து சேர்ந்தோம். வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். எத்தனை மணிக்கு போனோம்? 5 மணிக்கு போனோம். அப்புறமா எனக்கு பிடிச்ச ஐட்டம், இன்னொரு ஐட்டம் என்ன தெரியுமா? இருங்க, கவர் திறக்க முடியல அவசரத்துக்கு, அதுவும் திறக்க மாட்டேங்குது. இதை கலத்துதாடா, காமிக்கட்டும். வெயிட் பண்ணுங்க, வர மாட்டேங்குது. அதை நம்ம அவசரமாக டக்குன்னு எடுத்தால் அதுவும் வர மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ உங்களுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் சீனி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, நாங்கள் சீனி கிழங்குன்னு சொல்லுவோம். அதுவும் வாங்கிட்டு, ஏன்னா ஈவினிங் பசங்களுக்கு வச்சு கொடுக்கலாமே, நமக்கு பிடிக்கும் தான், அதனால் பசங்களுக்கு வச்சு செஞ்சு கொடுக்கலாமே. அது வாங்கிட்டு ஸ்வீட் கார்ன் வாங்கினேன். ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு, அப்புறம் வந்து எனக்கு பனானா வாங்கிட்டு வந்து சேர்ந்தோம். பசங்களுக்கு இதில் என்ன குறைனா, பசங்களுக்கு வந்து நான் தான் எனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு அவங்களுக்கு எதுவுமே வாங்கலையா. ஒரே ஃபைட்டு கடைக்கில் வச்சு, எங்களுக்கு ஒன்று வாங்கி தரல. வளர்ந்தாச்சு, பசங்க என்ன வாங்கி கொடுக்கனே தெரியல. அதுக்கப்புறம் இது 2 பேரும் இது எடுத்துட்டு கூலாக வர இல்லை, அதை சண்டை போட்டுகிட்டே தான் பின்னாடியே நடந்தது. எங்களுக்கு ஒன்று வாங்கி தரல.
அந்த கடை இல்லை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் இல்லை. ஆனாலும் பசங்க கோவமாக தான் வந்தாங்க. உங்கள் வீட்லேயும் பசங்க இப்படி தானா இருக்காங்களான்னு தெரியல. கோவமாக அந்த வீட்டில் வந்து சமாதானப்படுத்திருக்கு, இன்னும் சமாதானம் ஆக மாட்டாங்களாம். சரி நெக்ஸ்ட் மந்த்து வெளியே போகும்போது வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே ரவுலி, அவ்வளோதான். ஐ எம் வெரி டயர்டு. இல்லை ஆட்டோவில் தான் போயிட்டு வந்திருக்கேன். ஓகே பாய், சி யூ, தேங்க்யூ ஸோ மச்.